ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு மார்டின் டோலர் டிசைன் பண்ணி கொரியா போர்ட் கேம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஃபோர் கார்டன் கேமை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 2 to 4 பிளேயர்ஸ் கேம். இதோட ரெக்கமெண்டட் ஏஜ் 10+, பிளேயிங் டைம் 45 மினிட்ஸ். இந்த கேமோட தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான நாடு, அதை ஒரு ராணி ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே பகோடா அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அதை சுற்றிலும் 4 அழகான கார்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கார்டனுக்கும் ஒரு சீசன், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு காட். மொத்தம் 4 சீசன்ஸ், 4 காட். இங்கே தான் ராணியும் நாட்டு மக்களும் எல்லா விதமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த ராணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு மக்களுக்குள்ள போட்டியை வச்சு ஒருத்தரை இந்த 4 காட்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க. போட்டி என்னன்னா, இந்த கோவிலை சுற்றி யார் ரொம்ப சிறப்பாக அழகான கார்டன்ஸ்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். எடுத்தோடனே ரூல் புக் கொடுத்துருக்காங்க. Okay, components, game setup, gameplay, example. பிக்சர்க்கெலாம் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது அந்த பகோடா கோவில் அசம்பிள் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை கடைசியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் கார்ட்போர்டில் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கார்ட்போர்ட் இருக்குது. ஓகே, இது வுடன் காம்பனன்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். மேபி இது மார்க்கராக இருக்கலாம். 4 ரிசோர்ஸஸ், ஒரு மார்க்கர். different types of cards. இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பிக்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன லேண்ட்ஸ்கேப் தெரில, மேபி கார்டனாக இருக்கலாம். ஓகே, இது அந்த கோவிலோட பார்ட்ஸ் நினைக்கிறேன். மொத்தம் 4 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இது அந்த கோவில் மேலே வர கலசம் மாதிரி இருக்குது. வாங்க அசம்பிள் பண்ண. ஓகே, நான் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். 4 ரூஃப், 4 வால்ஸ், 4 ரூஃப்ஸ், ஒரு பேஸு, அதர் பார்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இது பில்ட் பண்ணிட்டோன்னா மற்ற 3 அதே தான், சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கனெக்ட் வால் டு ஃப்ரேம். ஓகே, வால் எடுத்துப்போம், ஃப்ரேம். இது டாப் சைடு, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, connect corners. Okay, complete the segment. Okay, repeat. Now complete the pagoda. Base எடுத்து, okay, ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டியது தான். இது பண்ணிவிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோர் கார்டன்ஸ் கேமை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.